தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க ரெண்டு பெரிய நந்தி சிலைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. தஞ்சை பெரிய கோவில்ல ரெண்டு கோபுரங்கள் இருக்கு. கேரளாந்தகன் கோபுரம், அடுத்து ராஜராஜன் கோபுரம். இந்த ரெண்டு கோபுரங்களுக்கு அடுத்து நீங்க கோவிலுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது இந்த 16 கால் நந்தி மண்டபம் தான். இந்த நந்தி சிலையானது நாயக்கர் ஆட்சி காலத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த நந்தி சிலையானது 19 அடி நீளமும் 8.25 அடி அகலமும் 12 அடி உயரம் கொண்டதா இருக்கு. இந்த நந்தி சிலை ஒரே கல்லால செதுக்கப்பட்டிருக்கு. இதோட எடை சுமார் 20 டன் இருக்கும். லேபக்சி கோவில்ல இருக்க நந்தி சிலைக்கு அடுத்தபடியா இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி சிலை இதுதான். இந்த நந்தி மண்டபம் 3.65 மீட்டர் உயரமும் 5.94 மீட்டர் நீளமும் 2.59 மீட்டர் அகலமும் கொண்டது. நந்தியை சுத்தி மொத்தம் 16 தூண்கள் இருக்கு. தூண்கள்ல அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா யாழியோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு போர் வீரன் அந்த யாழி மேல இருக்கிற மாதிரி சிற்பங்கள் நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு தூண்கள் நாயக்க மன்னர்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அது ரகுநாத நாயக்கர் இல்ல அச்சுத்தப்ப நாயக்கரோட சிலைகளா இருக்கலாம். இந்த மண்டபத்தோட உட்புறத்துல இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே மராத்திய காலத்தை சேர்ந்தது. ராஜராஜ சோழனால வைக்கப்பட்ட நந்தியும் இன்னமும் இந்த கோவில்ல தான் இருக்கு. வாராகி அம்மன் கோவிலுக்கு சைட்ல தான் இந்த நந்தியை வச்சிருக்காங்க. இந்த நந்தி தான் ராஜராஜ சோழனால வைக்கப்பட்டது. அங்க முன்னாடி இருக்கிறது நாயக்கர் காலத்துல வைக்கப்பட்ட நந்தி. இந்த நந்திய எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. ரொம்பவும் நுணுக்கமா செதுக்கியிருக்காங்க. இந்த நந்தியும் ஒரே கல்லால செதுக்கப்பட்டிருக்கு. நாயக்கர் கால நந்திய ஒப்பிடுறப்ப இந்த நந்தி அளவுல கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. 1000 வருஷங்கள் ஆகியும் இந்த நந்தி சிலை ஒரு விரிசல் கூட இல்லாம அப்படியே இருக்கு. சோழர்கால நந்தி சிலையை நீங்க பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.